கலக்கல் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். என்னோடய பேர் ரமேஷ் விஸ்வநாதன். ஷார்ட்டாக வந்து யூடிஎஸ் ரமேஷ்மாங்க. ஆல்ரெடி நான் நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்கேன், 2-3 பெரிய படங்களும் பண்ணியிருக்கேன். இப்போது இமீடியட்டாக ரிலீஸ் ஆக போகிற படம் வந்து அப்படின்ற ஒரு ஹாரர் படம். இந்த படம் வந்து பேனா கத்தி அப்படின்ற படத்தில் வந்து நான் ஹீரோவாக பண்ணுறேன். பேனா கத்திங்கிறது வந்து சிம்பிளுங்க. ஒரு பேனாவும் கத்தியும் இணைந்தால் என்ன ஆகும், இதுதான் அந்த படத்தோட சிம்பிள் கான்செப்ட். இப்போ இருக்கிற காலத்தில் வந்து ஆன்மீகம், பண்பாடு இதெல்லாம் தலை தூங்கி நிற்குது. இதை வந்து நம்ம பிறந்த நாட்டில் அதை வந்து காப்பாற்றணும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தில் சேவை செய்யும் நாயகன், ப்ரெஸ் ரிப்போர்ட்டராக வேலை செய்கிற ஹீரோயின். இந்த பெண்களுக்கு நடக்கிற இந்த கொடூரங்கள் எல்லாத்தையும் வந்து தட்டி கேட்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் வேலை செய்கிற ஒரு ஹீரோயின். இவங்க ஹீரோயின் வந்து இந்த ஹீரோவோட சேவையை பார்த்து இப்போ தூண்டி விட்டு எந்த லெவலுக்கு வந்து இது போகிறாங்க அப்படின்ற ஒரு படம் தான் பேனா கத்தி. இந்த படத்தில் வந்து நான் வந்து ஒரு ஆம்புலன்ஸ் டிரைவராக பண்ணுறேன். நான் இந்த படம் வந்து ஒரு காம கொடூரர்களுக்கு ஒரு சரியான சாட்டை அடியாக இருக்கும். இந்த படம் வந்து கும்பகோணம், தஞ்சாவூர், ஸ்ரீரங்கம் இந்த மாதிரி பல இடத்துல எடுக்கிறாங்க. இந்த படம் வெற்றி அடைய எல்லோருடைய வாழ்த்துக்கள். நன்றி. எல்லாருக்கும் நமஸ்காரம், எல்லாருக்கும் வணக்கம். என்னோடய பேர் ஜெயரஞ்சினி. இந்த ஃபிலிமில் வந்துட்டு எனக்கு ஒரு ரிப்போர்ட்டர் கேரக்டர்னாலே ரொம்ப போல்ட் அண்ட் பவர்ஃபுல் கேரக்டர். ஸோ இது ஒரு சேலஞ்சாக எடுத்து பண்ணணுன்னு சார் சொல்லியிருக்காங்க. ஸோ டைரக்டர் குரு சார் வெரி தேங்க்ஸ். ஸோ ப்ரொடியூசர் சார் சொல்லணுன்னா அவரும் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்காங்க இந்த ஃபிலிம்க்கு. ஸோ இந்த ஃபிலிம்க்கு நீங்கள் எல்லோரும் ரொம்ப சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ எங்களுக்கு ஒரு நல்ல வெல்கம் கொடுங்க. ஸோ தென் தேங்க்யூ. முதல்ல பிள்ளையார் சுழியே இந்த ப்ரெஸ் மீட்டை மீட் பண்ணணும் அப்படின்றது தான் இந்த ஆரம்பமே. நான் ப்ரொடியூசர்கிட்ட கதை சொன்ன பிறகு அடுத்து என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்டார். சார் ப்ரெஸ் மீட்டு ஓகே, நீங்கள் அதை ரெடி பண்ணீங்க. பிள்ளையார் சுழியே உங்களை சந்திக்கிறது தான். ஏன்னா நாங்கள் பெற குழந்தைய அவள் தவழ விட்டு ஓட விட்டு சிம்மாசனத்தில் ஏற்றுற பொறுப்பு, மிகப்பெரிய பொறுப்பை நீங்கள் கையில் எடுத்துருக்கீங்க. அதனால் உங்களை சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. இந்த கதையை ஒரே வரியில் சொல்லணுன்னா, பேனாவும் கத்தியும் சேர்ந்தா என்ன ஆகும்? சில இந்த காம கொடூரர்களுக்கெல்லாம் அந்த படம் ஒரு பேர் அடியை கொடுக்கும். இந்த படத்தை பார்த்துட்டு எல்லோரும் திருந்துவாங்க. இது எனக்கு ஒரு பெரிய ஒரு படக்கூடிய படமாக இருக்கும். எல்லோரும் எல்லா ஜனங்கள்லாம் புகழக்கூடிய படமாக இருக்கும். எனக்கு கார்த்திக் ராஜா சார் கேமராமேனு, ஃபைட் மாஸ்டர் நரேன். இந்த கதைக்கு சுரேஷ் பாப்டராக இருந்தார், ஹீரோவாக அவரை சூஸ் பண்ணியிருக்கேன். சிவரஞ்சனி ஹீரோயினி, மியூசிக் டைரக்டரு சிவரூபன், எல்லா டெக்னீஷியனும் எனக்கு இந்த கதை சொன்ன உடனே இது உங்களுடைய படம் கிடையாது, எங்களுடைய படம், இந்த ஒரு சப்போர்ட்டு எனக்கு சொன்னதுமே ஹீரோவும் சரி எல்லாருமே இது மிகப்பெரிய வெற்றி அடையும். நன்றி. வணக்கங்க. நான் நரேன், ஃபைட் மாஸ்டர். பேனா கத்தி இந்த படத்தோட டைரக்டர் மிஸ்டர் பரமகுரு. என்கிட்ட இந்த கதையை சொல்லும் போது, மாஸ்டர் இந்த படத்தில் உங்களுக்கு தான் அதிக வேலை, ஹீரோ புதுசாக ஒருத்தர் நான் அறிமுகப்படுத்துகிறேன், ரமேஷ்னு பேர் அவருக்கு அப்படின்ட்டு நான் ப்ரொடியூசர்கிட்ட கூப்பிட்டு போய் காமிச்சார். ப்ரொடியூசர் வந்து மிஸ்டர் பிஎம் நாதன், பிஎம் ஃபிலிம் ஃபேக்ட்ரி, எம்கே நாதன். அவரும் என்கிட்ட என்ன சொன்னார்னா, மாஸ்டர் இந்த படத்தில் முழுக்க நீங்கள் தான் வந்து ஒர்க் பண்ணோம். ஏன்னா இந்த படத்தில் வந்து 8 ஃபைட் இருக்குது, எல்லாமே ஒரு டிஃப்ரெண்ட்டாக வெரைட்டியாக நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு என்கிட்ட சொன்னார். டேரக்டர் இந்த கதையை வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷமாக என் கூட ட்ராவல் பண்ணி சொல்லிட்டு இருக்கார். மாஸ்டர் நம்ம வந்து ஒரு பெரிய படம் பண்ண போகிறோம், ஆனால் இந்த படத்தில் வந்து முழுக்க ஃபைட்டுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்துருக்கேன். அது வந்து ஒரு அதாவது என்ன சொல்கிறதுன்னா, இது ஒரு தமிழ் சினிமாவில் வந்து எல்லாருமே சொல்லுவாங்க டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரின்னு. அதையும் தாண்டி நான் சொல்கிறது, இந்த படம் வந்து மிகப்பெரிய டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா 8 ஃபைட்டோடலாம் எந்த படமும் வந்ததில்லை. இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி அடையுன்றது என்னுடைய இது. மக்களுடைய ஆதரவு எனக்கு தேவை. இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த எம்கே நாதன் சார் ப்ரொடியூசர் அவர்களுக்கும், ஹீரோ ரமேஷ் அவர்களுக்கும், டைரக்டர் பரமகுரு அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், என்னுடைய நன்றி. இந்த படத்துக்கு பரமகுரு தான் இந்த டைரக்டர். படம் கதை சூப்பராக இருக்குது. கதை சொன்னாங்க ஒரு என்டர்லி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான மேட்ரு.
ஆக்ஷன் இருக்குது, ஃபுல்லி ஆக்ஷன் இருக்குது. இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணுறதுக்கு என்கிட்ட கேட்டிருந்தாரு. நான் வந்து மோலே ஆசாம் வந்து நான் ஹிந்தி வெர்ஷன் வந்து தமிழில் ஆர்ஆர் பண்ணியிருந்தேன். நவ்ஷாத் மியூசிக் டைரக்டரால் எனக்கு பாராட்டு கிடச்சிது அந்த படத்துக்கு. இப்போ லேட் ஆஃப் ஆட் ஃபிலிம்ஸ் நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். அப்புறம் வந்து ஷார்ட் ஃபிலிம்ஸ் நிறையா பண்ணியிருக்கேன். இப்போ ஆல்ரெடி 2 ப்ராஜெக்ட் போயிட்டுருக்கு சார். தேங்க்யூ.